கதறி அழுத 90s கிட்ஸ் காமெடி ஆக்டர் சிஎம்மிடம் உருக்கமாக வைத்த கோரிக்கை. நடிகருக்கு திடீர் சர்ப்ரைஸ் கொடுத்த அமைச்சர். அமைச்சர் சொன்ன வார்த்தைகள் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. நம்ம 90s காலகட்டத்தில் நிறைய நடிகர்களை பார்த்து நம்ம சிரிச்சுருப்போம். என்னமா காமெடியா இருக்கு, எப்படிதான் அவெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஆனா கடைசி காலகட்டத்தில் அவங்களோட நிலைமையை பார்த்தோன்னா, என்னப்பா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நம்ம உச்சி கொட்டி ஐயோ பாவன்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை முறை மாறி இருக்கும். அப்படிதான் பாவா லட்சுமணன் 90s காலகட்டத்தை கிட்டத்தட்ட பல படம் நடிச்சு முக்கியமா இதோட காமெடிஸ் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்து விழுந்து சிரிக்கும். அதில் முக்கியமாக அந்த மாய் படம் ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா, பாமா மின்னல், அந்த ஒரு மீம்ஸாக செம வைரலாக போயிட்டு இருந்தது. இப்போ 90s காலகட்டத்தில் பல படங்கள் நடிச்சுட்டு ரசிகர்களை வந்து சிரிக்க வச்ச இவர் இப்போ கடைசி காலத்தில் வந்து, அதாவது எனக்கு வந்து எந்த ஒரு உதவியும் இல்லை, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு அவரோட வாழ்க்கை சூழ்நிலையே மாறி இருக்கு. சரி, இவருக்கு என்ன நடந்திருக்கு, திடீர்னு ஏன் இதுமாதிரி இன்டர்வியூ கொடுக்கணும்? இவர் வந்து ரசிகர்களுக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸே இவருக்கு இருக்குது. ஆனால் அவர் வந்து இப்போ எனக்கு பட வாய்ப்பே இல்லை, எனக்கு வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குன்னா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஏன் கொடுக்கணும் பார்ப்போம். 90s காலகட்டத்தில் இவர் வந்து தொடர்ந்து பல படம் நடிச்சிட்டு இருந்தாலும் குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு அப்புறம் வந்து அவர் படம் நடிக்கிறதே இல்லை. காரணம் வந்து அவரோட உடல்நிலை சரியில்லாமல் போனது தான். அதுக்கு வந்து அவர் விளக்கமும் கொடுத்தேன். என்னன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கர்நாடகாவில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஒரு விபத்தில் என்னோட கால் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதனால வந்து என்னோட கால் விரலுக்கு 3 விரலை வெட்டி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு காயம் பெருசாகி ஒரு தொற்று நோய்மை பரவிருக்கு. அதுக்கப்புறம் என்னால் ஏஞ்சி நடக்கவே முடியல. இதுக்கிடையில பல பேர் வந்து பாவா லட்சுமணன் இதுக்கப்புறம் வந்து சினிமாவை நடிக்க போகிறதே கிடையாது, சில பேர் வந்து அவர் காலே போயிடுச்சிங்க, அவர் வந்து எழுந்து நடக்க மாட்டார் அப்படின்னு பல வதந்திங்களை வந்து பரப்பி விட்டாங்க. அதனாலே எனக்கு வந்து பல சினிமா வாய்ப்புகள் வராமே போச்சு. கடைசி கூட எலின்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல் கிடச்சிது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ரோலும் எனக்கு கிடைக்காம போச்சு. இப்படி நான் வந்து அப்போ மக்களை சிரிக்க வச்சிருந்தேன்னா இப்போ நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதில் இன்னொரு விஷயம் அவர் சொன்னார். என்னன்னா, இப்போ எனக்கு சொந்தமாக வீடு கூட கிடையாது, இவருக்கு திருமணமும் நடக்கலை, இப்போ எனக்கு வீடும் இல்லை, ஒரு வீடு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்போ நான் எங்கே தங்குறதுன்னு தெரியல, இப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை பெரிய பெரிய நடிகர்கள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண வரவே இல்லை. அதுவும் இப்போ வந்து கேபிஏ பாலாவாக இருக்கட்டும், நடிகர் ஜீவா அவர்கள், அப்போ லெஜண்ட் சரவணா அவர்கள், இப்படி இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வராங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது? முக்கியமாக ஒரு விஷயம் சொன்ன ஒரு கோரிக்கை தான் எனக்கு வந்து ரொம்ப வைரலாக போயிட்டே இருக்குது. என்னன்னா, தமிழகத்தின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். என்னன்னா, எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஒரு வீடு கொடுத்தீங்கன்னா கடைசி காலத்தில் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ கூட செம வைரலாக போயிட்டு, இந்த வீடியோ பார்த்த அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து பாவா லட்சுமணனுக்கு ஒரு சர்ப்ரைஸே கொடுத்துருக்கு. என்னன்னா, அவர் இருக்க இடத்துக்கு போய் ஆறுதல் சொல்லி, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க, எனக்கு ஒரு வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க, நீங்க இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லியிருந்தீங்க, விஜயகாந்த் அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. விஜயகாந்த் அவர்கள்லாம் என்ன, விஜயகாந்த் அவர்கள் இல்லைன்னா என்ன, அவர்கள தம்பிகள் நாங்க இருக்கிறோம், தமிழக அரசு இருக்கு, இந்த தமிழக அரசு உங்களை போன்ற நலிந்த கலைஞர்களுக்கு வந்து உதவி செய்ய எப்பவுமே ரெடியாவே இருக்கு, நீங்க என்னோட எம்எல்ஏ கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கோங்க, 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீட்டை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதலை கொடுத்துருக்காரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். இதை பார்த்த பாவா லட்சுமணன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வந்து ஒரு அதிர்ச்சி அன்னைக்கு. ஏன்னா ஒரு ஏன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருந்தோம், அதை பார்த்துட்டு ஒரு அமைச்சர் டேரெக்டாக வந்து உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படி ஒரு நிகழ்ச்சியான தருணத்தை வந்து அவர் எப்படி சொல்ல தெரியாமல் வந்து ஒரு அதிர்ச்சியிலும் ஒரு சந்தோஷம் போய் இருக்காரு. இப்போ இந்த ஒரு விஷயம் தான் செம வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன பாரு, ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு சின்ன நடிகர் ஒரு காலகட்டத்தில் வந்து பல படம் நடிச்சிருந்தா இப்போ பட வாய்ப்புகளே இல்லை. ஆனால் அவர் கேட்ட ஒரு கோரிக்கையை தமிழக அரசே முன் வந்து செஞ்சுருக்காங்க. அது ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் என்னோட கெஸ்ட் ஹவுஸில் இருங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொந்தமாக 6 மாதத்துக்குள்ளே ஒரு வீட்டை வந்து ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்ற ஒரு விஷயம் சினிமா வட்டாரங்களிலும் சரி, சினிமா ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி ரொம்ப வைரலாகவும் ரொம்ப சந்தோஷமாக பேசப்பட்டு. இன்றைய கிங் வைரல் செய்தியை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை. இது நம்ம ஆச்சி மசாலா. உங்கள் பழைய தங்கநகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெறுங்க. இது நம்ம லலிதால மட்டும். சிட்காசிஸ் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க.
அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம் அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.